Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்ன கட் ஆஃபுக்கு கிடைக்கும், என்ன ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். பட் அதே நேரத்தில் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. பட் அந்த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ப்ரெடிக்ஷனும் லாஸ்ட் 3 இயர்ஸுக்கு என்னென்ன ரேங்க் இருந்திருக்கு, அது கம்யூனிட்டி ரேங்க் என்ன மாதிரி இருந்திருக்கு, என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். பட் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். பட் மற்ற கம்யூனிட்டிக்கிழமை கம்யூனிட்டி ரேங்க் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்க போகுது. அப்போ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் எந்த மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்லாம் இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில் அனலைசிஸ் ஃபர்தர் நம்ம உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். கவுன்சிலிங் சம்மந்தமாக, MBBS BDS கவுன்சிலிங் சம்மந்தமாக, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்குள்ள ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க. நேற்று கூடங்கன்னா ஒரு பேரண்ட் வந்து நமக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சார் ஒரு கோச்சிங் சென்டரில் மட்டும் 500 பேருக்கு 2200 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு பயத்தை ஏற்பட்டுருச்சு. அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கும் அதை பார்த்து பயம் ஏற்பட்டிருக்கலாம். பட் அது தப்பான இன்ஃபர்மேஷனாக கொடுத்து விட்டாங்க. ஆக்சுவலாக 2200க்கு மேலே ஒரு கோச்சிங் சென்டரில் 450க்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. பட் 500க்கு மேலே ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆல் இண்டியா ரேங்க் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. அப்போது இந்த கட் ஆஃப் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்போம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? என்ன மார்க்குங்க? 368க்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த வருஷம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா NRI லேப்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுக்கு அது லேப்ஸ் ஆகிற சீட்டெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ ஃபீஸும் ரிவைஸ் ஆக போகுது. விரைவில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ரிவைஸ் ஆகிறமான வாய்ப்புகள் இருக்குது. பட் 350க்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டாப் 10 காலேஜில் கிடைக்காதுங்க, அடுத்த 10 காலேஜஸில் கிடைக்கும். என்னங்க, ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்ல குறைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல சீட்ல வந்து 1.5 lakhs வரைக்கும் ஃபீஸ் இன்க்ரீஸ். அது ஆல்ரெடி 13.5 இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீஸ் வந்து 1 lakh to 1.5 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து இந்த வருஷம் 15 lakhs ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் கோட்டால ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாலுக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. சார் 2022 ரிவைஸ் பண்ணாங்க. அது 22 பேட்ச், 23 பேட்ச், 24 பேட்ச். கோவிட்க்கு அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிவைஸ் பண்ணாங்க. கோவிட்னால 2 இயர்ஸ் பண்ணலை. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2022 கவர்மெண்ட் கோட்டாக்கு 50,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1.5 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஓகே, பட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பட் லாஸ்ட் 10 காலேஜஸ்ல கிடைக்குங்க. ஓகே, ஓகே, வணக்கம், வச்சிருங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். பிசி கேட்டகரிங்க சார். சொல்லுங்க, என்ன மார்க்குங்க? 495 சார். கவர்மெண்ட் கிடைக்கிறது 1000 எவ்வளோ ரேங்க் வருங்க? 60,000 வருமா? வருதுங்க சார். 58,242ங்க சார். கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்குமா? எங்கிருந்து பேசுறீங்க சார்? நாங்க இங்க ஆத்தூருங்க சார், சேலம். கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ கிரீன் பார்க் சொல்லியிருந்தாங்க இல்லைங்க சார்? அது தப்பான இன்ஃபர்மேஷன்மா? ஆமாங்க சார். அது வந்து 475 இல்லம்மா, அது வந்து அவர் சொன்ன டீடைல்ஸ் வந்து கரெக்டா தான் 2200ங்கிறது. பட் அது 450க்கு மேல, அது அவசரப்பட்டு 500க்கு மேலன்னு சொல்லிட்டாரு. எனக்கே பயத்தை ஏற்படுத்திருச்சு. ஓகேங்க சார். அது இப்ப நான் பார்த்துட்டேன், டீடைல் கிடைச்சிருச்சு. அதுதான் சார், நானும் அதை பார்த்தேங்க சார். அவங்க வந்து எல்லா பிரான்ச்சும் சேர்த்து சொல்றாங்க. எஸ் மேடம், அது இந்த டாப் லெவல் கோச்சிங் சென்டர், அது எந்த கோச்சிங் சென்டரா இருந்தாலுமே என்ன பண்றாங்கன்னா, நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குங்க. எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இத்தனை பேர் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை பேர் அட்மிஷன் போட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு அவங்க அட்மிஷன் ஸ்ட்ராட்டஜிங்க.
அது எல்லா இன்ஸ்டியூஷனுமே, அதாவது பொதுவாக எந்த காலேஜஸாக இருந்தாலுமே இவ்வளோ பேர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பிளேஸ் ஆகிட்டா அப்படிம்பாங்க. எத்தனை பேர் பிளேஸ் ஆனான்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பேர் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் பிளேஸ் அந்த மாதிரி 600க்கு மேலே வாங்கினாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, 500க்கு மேலே பொதுவாக சொல்லுவாங்க. பட் ஓரளவுக்கு அந்த எப்பவுமே அந்த ஃபேமஸ் கோச்சிங் சென்டரில் வாங்குறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். பட் அது வந்து 450க்கு மேலே தான் வாங்கியிருக்காங்கம்மா. ஓகேங்க சார். இப்போ நம்ம 495க்கு கண்டிப்பா கவர்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பா கவர்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பா. ஓகே சார். थैंक यू சார். थैंक यू. அப்போ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களை பாதிப்பை உண்டு வந்திருக்கு. பட் அதனால அந்த டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. வணக்கம், சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? வணக்கம் சார், திருச்சில இருந்து பேசுறோம் சார். என்ன சந்தேகம்? 414 சார், எஸ்சி கம்யூனிட்டி சார். 414 சார். 400 என்ன ரேங்க் வருங்க? 1000 சார். 1,77,664 சார். 1,77,000க்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பார்டர்ல இருக்கு. ஒரு வருஷம் 1,70,000 to 75 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்கு. பார்டர்ல கிடைக்கும், அல்லது செல்ஃப் ஃபைனான்சிங்ல நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் பிஹெச்டி கிடைக்குங்களா சார்? வாய்ப்பு இருக்குங்க. பிஹெச்டிக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னோட பொண்ணு எம்பிசி சார் 453 வாங்கியிருக்காங்க. 453 செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குங்க. பிடிஎஸ் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பிடிஎஸ் கவர்மெண்ட்ல வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா சார்? கவர்மெண்ட்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 480, 50, 30 மார்க் டிஃபரன்ஸ் வாய்ப்பு இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். சார் இது இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து படிக்க வைக்கலாமா சார்? ஏதாவது ஐடியா? இப்ப ரிப்பீட்டருங்களா ஃப்ரெஷர் ஆகும் போனா? இல்ல ரிப்பீட்டர் தான் சார். போன வருஷம் என்ன மார்க் வாங்கினாங்க? 505 சார். போன வருஷம் 505. இந்த டஃப்பான கொஸ்டின்ல உங்களுக்கு 450 வாங்கினா நீங்க இன்னொரு டைம், ஒருவேளை நீங்க எம்பிபிஎஸ் தான் விருப்பம் அப்படின்னு இன்னொரு டைம் பண்ணுங்க. பட் அது பண்ற மாதிரி இருந்தா லேட் பண்ணக்கூடாது. அது பொண்ணுங்களா பையனா? பொண்ணு சார். பொண்ணு. 2 டைம் ரிப்பீட் பண்றது கொஞ்சம் டைம் டிலே ஆகும் பின்னாடி. பட் பரவாயில்ல. பட் உங்க பொண்ணு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல 450 வாங்கியிருக்குன்னா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து துணிவா முடிவு எடுத்துடணும். ஒருவேளை எம்பிபிஎஸ் அடுத்த வருஷம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ப்ரிப்பேர் பண்றோம். சம்டைம்ஸ் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போய்க்கிறதுக்கு ரெடி ஆயிக்கணும். பட் நீங்க என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா படிக்க வைக்கலாம். இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண வைக்கலாம். வாங்குறதுக்கு எங்க ரிப்பீட் பண்ணாங்க இந்த டைம்? இங்க நாங்க ராஜபாளையம் சார், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இங்கேயே தான் படிச்சாங்க சார். ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா படிக்க வைக்கலாமான்னு ஒரு ஐடியா. எஸ் மேடம். நீங்க மதுரை, அந்த மாதிரி மதுரை வேலம்மாளோ அல்லது கேரளா நீட் அகாடமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓரளவுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்ல நீங்க பார்த்து பண்ணலாம். சரிங்க சார். மதுரையில வேலம்மாள் இருக்குதா சார்? மதுரையில வேலம்மாள் இருக்கு. கேரளா நீட் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்கு. இந்த 2. அப்புறம் ஆகாஷ் அதெல்லாம் இருக்கு. பட் என்ன அந்த மாதிரி ஆகாஷ் இதுலலாம் வந்து ஹாஸ்டல் இருக்குமான்னு தெரியல. நீங்க வேலம்மாள்லாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். கேரளா நீட் அகாடமி சவுத் ஜோன்ல கொஞ்சம் நல்லா தான் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. சரிங்க சார். நீங்க ட்ரை பண்ணலாம். பட் இன்னொரு டைம் ட்ரை பண்ணா கண்டிப்பா எம்பிபிஎஸ் வாங்கிடுவாங்க. கண்டிப்பா வாங்கிடுவாங்க. சரிங்க சார். ஓகே. தேங்க் யூ சார். இப்போ இதெல்லாமே இண்டிவிஜுவலுடைய கட் பண்ணிருங்க. இண்டிவிஜுவலுடைய ஸ்கில் எப்படி இருக்கு அது அதை பொறுத்து மாறுபடும். சொல்லுங்க சார். ஹலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நான் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? அது நீட் எம்பிசி சார் வந்து 500 மார்க்கு. என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி சார், டிஎன்சி. கவர்மெண்ட் கிடைக்கும் சார், வருத்தப்படாதீங்க, கவர்மெண்ட் கிடைக்கும். சரி சார். ரொம்ப நன்றி சார். உங்கள்கிட்ட பேசுனேன் சார். ரொம்ப வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்கும். மாவட்டம் சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நமக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, நமக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்குமா, அட்லீஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால இடம் கிடைச்சிருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் இதெல்லாமே ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். எம்பிபிஎஸ் பாசிபிலிட்டி இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். முன்னாடி லாஸ்ட் வீக்கில் பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ இந்த எம்பிபிஎஸ் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ஸோ ஓவராலாக சொல்ல போனால் நமக்கு 70,000-80,000 பேர் நமக்கு குவாலிஃபை ஆயிருந்தாலும் எவ்வளோ பேர் கிடைக்கும்? 8,000 சீட்டு தான் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் சீட்டில் கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் ஒருத்தருக்கு தான் கிடைக்குது. அப்போது கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 4 பேர்த்துல ஒருக்கு கிடைக்கும், இன்க்ளூடிங் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது 6 பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அதுதான் ரியாலிட்டி. அப்போ இந்த ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
அடுத்தது நம்ம என்ன தொடரலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியுங்க. அப்போ இது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு. எந்த ஒரு குழந்தையும் நம்ம தவறு சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறாங்க. எந்த குழந்தையும் நமக்கு மார்க் கம்மியாக வாங்கணும்னு நினச்சி படிக்கிறது கிடையாது. அது நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஒவ்வொரு குழந்தைகளும் நம்ம மார்க் குறைவாக வாங்கணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? ஹலோ சொல்லுங்கள், என்ன சந்தேகங்க? ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் கும்பகோணத்துல இருந்து சொல்லுங்க சார், என்ன டவுட்டுங்க? 484 மார்க் எடுத்துருக்காங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி சார். கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பார்டர்ல என்ன ரேங்க் வரும்? 71,000 ரேங்க் வருது சார். கண்டிப்பா கவர்மெண்ட்ல கிடைச்சிருங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். கிடைச்சிருமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். தஞ்சாவூர்ல கிடைக்குமா சார்? என்னங்க? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அதுங்க பார்டர்ல வச்சுட்டு தஞ்சாவூர் ஆசைப்பட்டீங்கன்னு என்ன சொல்றது? தஞ்சாவூர் டாப் 5 காலேஜ் உங்களுக்கு என்ன கிடைச்சா திருவாரூர் கிடைக்குங்க. சரி, ரைட்டு சார். கிடைச்சா போதும் சார். கிடைச்சிருங்களா சார்? திருவாரூர் கிடைக்கும். கண்டிப்பா திருவாரூர், விருதுநகர், அரியலூர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஓகே சார், ஓகே. நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை, நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம கையில் கிடையாதே. ரேங்க் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் நமக்கு எல்லா குழந்தைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க, ரிப்பீட் பண்ணுறாங்க, ரீரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் குழந்தைகளை தவறாக நினைக்காதீங்க. பட் எல்லாமே காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த இடங்கள் கிடைக்காம போகலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் நான் திருக்கோவிலூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? என்னோட டாட்டர் வந்து 376 வாங்கியிருக்காங்க சார். எஸ்சி கேட்டகரிங்க சார். எஸ்சி கேட்டகரிக்கு நமக்கு பார்டர்ல பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு. என்ன ரேங்க் வருங்க சார்? 2,58,084ங்க சார். 2,58,000 வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. கவர்மெண்ட்ல கோட்டால கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு? செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. செகண்ட் ரவுண்ட்ல. சார் உங்களோட ஸ்பீச்ல ரொம்ப நல்லா இருக்குங்க சார். தேங்க் யூ so much சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ. கிடைக்க வாய்ப்பு. இப்போ இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களுக்கு முடிஞ்ச எஃபர்ட்டை கஷ்டப்பட்டு போடுறாங்க. யாருமே நம்ம வந்து நீட்ல நல்ல மார்க் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சு படிக்கிறது கிடையாது. பட் இந்த கஷ்டமான சூழ்நிலையில கஷ்டமான எக்ஸாமை ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு ஆறுதலா இருங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை. அது சரி, கிடைக்கலையா, அடுத்த படிப்பை தொடரலாம், இல்லை பிடிஎஸ் படிக்கலாம், இல்லை ஆயுஷ் கோர்சஸ் படிக்கலாம், வேற படிப்புகள் நிறையா இருக்குதுங்க. அதனால நீங்கள் அவசரப்பட்டு ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கிட்டே அப்படின்லாம் கூட சொல்கிறது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா உங்களுடைய அன்பான குழந்தைகள் உங்களுடைய இதுக்கு கட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக எக்ஸாமினேஷன் டென்ஷன், அங்கே ஹாலில் இன்விஜிலேட்டர் குளறுபடிகள், மழை பிரச்சனை, ஒவ்வொரு இன்விஜுவலேட்டர் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால மார்க் குறைஞ்சிருக்கலாம். அவங்க படித்தது மறந்துருக்கலாம். டென்ஷன்னால ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கணும்னு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பட் அதெல்லாமே ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்போது நிறைய கால்ஸ் வந்துச்சு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி அட்டன் பண்ண முடியலை. பட் பல்வேறுபட்ட வேலைகள் காரணமாக அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தவறாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் சம்டைம்ஸ் முடியாமல் போகுதுங்க. அப்போ இந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக எல்லா ஆடியன்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. இதெல்லாமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு சிலர் திருப்பி கால் பேக் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் சார், கால் பண்ணியிருந்தீங்களா? ஆமா சார், ஃபோன் பண்ணிருந்தோம். மார்க் 406 சார். எஸ்சி கோட்டா சார். 406 செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். காலேஜ் சார்? காலேஜ் ஓரளவுக்கு கிடைக்குங்க. என்ன ரேங்க் வருங்க? 1,90,000 வருது சார். ஓரளவுக்கு கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும். கவர்மெண்ட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். எல்லா காலேஜுமே சேர்த்து பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே சார். கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்குங்க உங்களுக்கு. டாப் 10 காலேஜஸ். ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன சந்தேகம் சார்? ஹலோ வணக்கம், சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? 390 மார்க் எடுத்திருக்காங்க சார். பிடிஎஸ் ஏதாவது சான்சஸ் இருக்குங்களா சார்? என்ன கம்யூனிட்டிங்க? பிசி சார்.
பிசிக்கு பிடிஎஸ்க்கு நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் தான் வாய்ப்பு இருக்குங்க, கவர்மெண்ட் கிடைக்காது. கவர்மெண்ட் கிடைக்காதுங்களா? இன்னொரு பாப்பா வந்து 313 எடுத்திருக்காங்க சார். அவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குங்களா? கிடைக்கும் மேடம். என்னன்னா 313 கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் ஏன்னா கொஞ்சம் காலேஜஸ் வந்து சுமாராக போகும். நீங்கள் ஒன்று 2 பேருக்குமே போக போகிறீங்களா? அது இல்லை 2 பேருக்கும் ட்ரை பண்ணுறேன் சார். தட் இஸ் வை ஆஸ்கிங் சார். வாய்ப்பு இருக்கு மேடம். ஏன்னா காலேஜ் வந்து உங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா பிடிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் மேடம். 300க்கு மேலே கண்டிப்பாக கிடைச்சிரும். 313 வாய்ப்பு இருக்கு. பட் எல்லாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? இல்லைங்க சார், செல்ஃப் ஃபைனான்ஸ் போகலாம் இருக்குங்க சார். இல்லை மேடம், நீங்கள் என்னன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைங்க, டைம் இருக்கு. என்ன ரீசன் சொல்கிறேன், ஓகே. ஒரு சில கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸை மேனேஜ்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸை வாங்குறாங்க. ஓகேங்க சார். புரியுதுங்களா? நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அந்த கல்லூரி எடுத்துட்டா கூட போய் கேட்டீங்கன்னா இப்போ 6 lakhs அப்படிங்கிறது 4 lakhs வாங்கி அட்மிஷன் போடுறாங்க. அதனால நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஒரு சில கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸை வாங்கிக்கிறாங்க. ஓகேங்க சார். அந்த மாதிரி இருக்கனால நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் போட்டு வைங்க. எதுக்கும் சேஃப்டி சைடு போட்டு வைங்க, தவறு இல்லை. டைம் இருக்கு போட சொல்றீங்க. ஓகேங்க சார். நாளைக்கு கூட டைம் இருக்குதுல, சண்டே வரைக்கும் இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டி சர்டிபிகேட் வேணும் இல்லைங்க சார், தெலுங்கு மைனாரிட்டி பீப்புளுக்கு? இல்ல மேடம், நீங்க தெலுங்கு மைனாரிட்டிக்குள்ள போக வேண்டியதில்லை. பிடிஎஸ்ல தெலுங்கு மைனாரிட்டி வராது. ஓகேங்க சார். நீங்க ஜெனரல் மேனேஜ்மெண்ட் போட்டு வைங்க. ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் தான் நம்ம போட்டு அந்த பொண்ணுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு பொண்ணுக்கு யாருங்க சார்? 313 சொல்றீங்க. 313 பொண்ணுக்கு போட்டு வைங்க மேடம். ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி கல்லூரிகள் நிறைய கல்லூரிகள் அப்படி இருக்கு. கடைசியில் லீஸ்ட் காலேஜஸ் எல்லாம் அந்த மாதிரி கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து வாங்காம 4.5 lakhs 4 lakhs வாங்கி அட்மிஷன் போடுறாங்க. அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி இருந்தா ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே சார். இப்போ 390 மார்க்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்களா சார்? அதுக்கு கண்டிப்பா பிடிஎஸ் நல்ல காலேஜ் கிடைக்கும் மேடம். கண்டிப்பா நல்ல காலேஜஸ் கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குங்களான்றது கண்டிப்பா கிடைக்குங்க. பிடிஎஸ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும், டெஃபினட்டா கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல காலேஜ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். எஸ் மேடம். ஆனா 313 மட்டும் செல்ஃப் ஃபைனான்ஸ் இல்லனா மேனேஜ்மெண்ட் ரெண்டுக்கும் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றேன். ஓகேங்க சார். थैंक यू சார். போறீங்கறது சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது போகாம விட்டுங்க, அது பிரச்சனை இல்ல. ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சதுன்னா போய்க்கலாம். கிடைக்காத பட்சத்துல தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு போக போறோம். ஓகேங்க சார். ஓகே சரிங்களா? Thank you so much sir. ஏன்னா ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இந்த கூகுள் சீட் ஃபில் பண்றதுல மாணவர் என்னன்னு கொடுத்துருக்கீங்களா சார்? அது என்ன சார் கொடுக்கணும்? எதுங்க சார்? இந்த கூகுள் சீட் ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லிருக்கீங்களா சார்? ஆமா சார். அதுல மாணவர் என்ன பெற்றோர் என்னன்னு கொடுத்துருக்கீங்களா? அது செல் நம்பரா சார்? அது ஃபோன் நம்பர் சார். ஃபோன் நம்பர், செல் நம்பர். ஃபோன் நம்பரா? சரிங்க சார். இந்த லாஸ்ட் இது முடியுதுல சார், அதுல ஃபைனலா அதுல 3 இது கொடுத்துருக்கீங்களா சார்? நீங்களே பதிவிறக்கம் செய்யறது, அது ஃபர்ஸ்ட் காலம் தானே சார்? நான் இருங்க சார், பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்னங்கிறது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்களா சார்? சரிங்க சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த டவுட் எதுக்காக கேட்டால் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸுக்கு நம்ம நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் மெம்பர்ஸுக்கு வி ஆர் கலெக்டிங் லாட் ஆஃப் டேட்டாஸ். அவங்களுடைய மார்க் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரிக்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணோம், எந்த மாதிரி ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணோங்கிறத முன்கூட்டியே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த அட்வான்டேஜஸ் தான் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸுக்கு நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வரலாம். ஸோ அந்த சந்தேகத்தை தான் அவர் கேட்டிருந்தாருங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. இப்போ ஃபீஸ் வேறு ரிவைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபீஸ் ரிவிஷன் எவ்வளோ தூரம் மக்களை பாதிப்பு எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த அரசு புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, 5 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணலாம். பட் நம்ம ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியனால அதெல்லாம் போய் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியறதில்ல. பட் கல்லூரிகள் ரெப்ரசன்ட் பண்ணுறத கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகம் சார்? சார் பாப்பா வந்து நீட் வந்து 462 எடுத்துருக்கா, கம்யூனிட்டி வந்து பிசி. செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வாய்ப்பு இருக்குது சார். செல்ஃப் ஃபினான்ஸில் எந்த காலேஜ் சார் வாய்ப்பு இருக்குது? செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்கும் சார். ஓரளவுக்கு அது டாப் 10 காலேஜ் கிடைக்காது சார். அது பின்னாடி லீஸ்ட் 5 காலேஜஸ் தான் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் வேணால் நீங்கள் பெட்டர் காலேஜஸ் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும் சார். செகண்ட் ரவுண்ட் வந்து மேல்மருத்துவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்?
பார்க்கணும் சார். ரேங்க் என்ன ரேங்க் வருதுங்க சார்? பாப்பா வந்து 1,03,300 மார்க் ஆல் இந்தியா ரேங்க். நீட் ஸ்கோர் வந்து 462. 1,03,300. ஒரே நிமிஷம் சார். நேற்று வீடியோல நீங்க வேற பகீரிக்கால ரிப்போர்ட் போட்டீங்க. அது இல்லைங்க சார், மாறிச்சு. நானே சொல்லிட்டேன். அது நிறைய பேர் தப்பா சொல்ல, ஒரு தப்பான ப்ரொடக்ஷன் கொடுத்தாரு. அப்படிங்களா? 1,03,000 தாகூர் மாதிரி கிடைக்கும் சார். அது மேல்மருவத்தூர் கொஞ்சம் டஃபா இருக்கும் சார். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கிடைக்கும். என்ன மார்க் சொன்னீங்க? ரேங்க் என்ன சொன்னீங்க சார்? ரேங்க் எவ்வளவு சொன்னீங்க? 1,03,300. அது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் சார். தாகூர் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். தாகூரா? எஸ் சார். தாகூர், விவேகானந்தா, தனலட்சுமியில ஒரு காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சென்ட் பீட்டர்ஸ் கிடைக்கும் சார். பட் ரொம்ப மோசமா போகாது. ஓரளவுக்கு ரீசனபிள் காலேஜ் கிடைக்கும் சார். ரீசனபிள் காலேஜ் கிடைக்குமா சார்? எஸ் சார். இது நம்ம வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சென்னையில எதுக்கு சார்? அதெல்லாம் கிடைக்கும் சார். அதெல்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு ஃபீஸ் ஒரு 10 lakhs வாங்கிடுவாங்க சார். கவர்மெண்ட் கோட்டா விட அதிகமாக வாங்கிடுறாங்க. கவர்மெண்ட் கோட்டா அவங்களுக்கு 5.6 எல்லாம் சேர்த்து 10 ரூபா வந்துடும் சார். டே ஸ்காலருக்கே 10 ரூபா வாங்கிடுவாங்க. ஓகே. பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாமே 10 லட்சம் டே ஸ்காலருக்கு வாங்குறாங்க. ஹாஸ்டலோட 12 லட்சம் வாங்குவாங்க சார். கொஞ்சம் ஒரு 8 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் காலேஜ் உள்ள என்ன காலேஜ் சார் கிடைக்கும்? 8 லட்சம்னா நீங்க எல்லாமே ஒரு 8-9 தான் வரும் சார். விவேகானந்தா, சென்ட் பீட்டர்ஸ் எல்லாமே 8 to 9 தான் வரும் சார். சென்ட் பீட்டர்ஸ், விவேகானந்தா, முத்துக்குமரன் காலேஜ். முத்துக்குமரன் கிடைச்சா எடுக்கலாம் சார். நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்குங்களா? ஃபீஸ் அஃபோர்டபுளா இருக்கும் சார். ஃபீஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். உங்க லைனுக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு சார். ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ ஒரு சில நேரம் கால் அட்டன் பண்ண முடியலைங்க இன்னைக்கு. அதனால தான் லேட்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் செட். ஸோ இன்னைக்கு அப்டேட் அப்படிங்கிறது சொல்லுங்க சார். சார் 442 சார். என் பையன் SC கம்யூனிட்டி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்க சார். திருவள்ளூர் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். திருவள்ளூர் கிடைக்குமானா தெரியல. என்ன ரேங்க் எவ்வளவு வருங்க? ரேங்க் வந்து 5,800 வருது சார். ஆல் இண்டியா ரேங்க் சொல்லுங்க. ஆல் இண்டியா வந்து 1,34,000 சார். பார்டர்ல இருக்குமா திருவள்ளூர்? 1,29,000 வரை கிடைச்சிருக்கு. கரெக்டா நான் ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு அந்த பேஜே வந்துருச்சு. 129 கிடைச்சிருக்கு. பார்டர்ல இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மேபி திருவள்ளூர் இல்லைன்னா அடுத்த திருவண்ணாமலை மாதிரி கிடைக்கும். விழுப்புரம் கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? திருவள்ளூர் எதிர்பார்க்கலாம். அது நம்ம கிடைக்காதனால எதுவுமே சொல்றேன். இந்த வருஷம் எப்படி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்கிறத பொறுத்தானுங்க. திருவண்ணாமலை என்ன கேட்டகரி நீங்க? SC கம்யூனிட்டி சார். திருவண்ணாமலை வாய்ப்பு இருக்குது. அது போடுற விழுப்புரம் பார்க்கலாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். விழுப்புரம் 1,20,000 விழுப்புரம் வாய்ப்பு இருக்குதுங்க. விழுப்புரம் வாய்ப்பு இருக்குது. விழுப்புரம் பார்டர்ல இருக்கு. 1,22 வரை கிடைச்சிருக்கு. சரி, இப்போ திருவண்ணாமலை கிடைக்குங்க. பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேற காலேஜ் மாத்திக்கலாம் செகண்ட் ரவுண்ட்ல. கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போதுக்குமா? நீங்க காலேஜை பத்தியில ஒரி பண்ணாதீங்க. நமக்கு இந்த சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாவே சந்தோஷம் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போயிடணும். அவ்வளவுதான். அதெல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. திருவள்ளூர் படிச்சாலும் திருவண்ணாமலை படிச்சாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. எல்லாம் ஒரி பண்ணாதீங்க. சரிங்களா? திருவண்ணாமலை அதோட பழைய காலேஜ், திருவள்ளூரோட பழைய காலேஜ். சரிங்களா? ஓகே. ஸோ பர்டிகுலராக நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜே வேணும்னு நினைக்காதீங்க. MBBS அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு. அப்படின்னால நம்ம எந்த கல்லூரியில் கிடைச்சாலும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதாங்க இருக்கு. நீங்கள் PG பண்ணணும். அப்போ எவ்வளோ தூரம் MBBS நல்லா படிக்கிறீங்க. போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் நல்ல எக்ஸலண்ட் காலேஜில் படிக்கணும்னு நினைங்க. பட் MBBS பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு திருப்தியான காலேஜ்னே எதிர்பார்த்து பார்க்காதீங்க. கிடைச்சதை திருப்தி பண்ணி போங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சார் என் பொண்ணு வந்து BC கேட்டகரிங்க சார். சொல்லுங்க சார். 381 மார்க். ஆல் இந்தியா ரேங்க் வந்து 2048 சார். சொல்லுங்க சார். அது எந்த மாதிரி சார் கிடைக்கும்?
மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுவும் கிடைக்குமாங்க சார்? மேனேஜ்மெண்ட் தான் சார் ட்ரை பண்ணணும். 381ங்க சார். கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் போய் சார். டாப் 10 காலேஜ் இல்லாமல் அடுத்த ரவுண்ட் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். செகண்ட் ரவுண்ட் கிடைக்குமாங்க சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்குங்க. நல்ல காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வராது, அடுத்த ரவுண்டில் போகும். சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார். சார் இப்போ கைட்லைன்ஸுக்கு என்ன ஸ்கீம் சார் இருக்குங்க சார்? நம்ம அட்வான்ஸ் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்கோம் சார். நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் அது எலைட் அப்படிங்கிற ஸ்கீம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இல்லைங்களா, அது முடிச்சிட்டோம். இன்னும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் மட்டும் தான் சார் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான அட்வான்ஸ் பிளான் அப்படிங்கிறது என்ன இதுங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க சார். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், சரிங்க சார், சரி. சரிங்களா சார்? அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் சார். டில் 4th ரவுண்டு ஸ்டில் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வரைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் நம்பர் இருக்கும், செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ உங்களோட காண்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். ஓகே சார், சரி சார், அனுப்பிச்சுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், ஃபீஸ் ரிவிஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது. ஃபீஸ் ரிவிஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு இருக்காது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1.5 lakhs வரைக்கும் ஃபீஸ் ரிவைஸ் ஆகும். டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது 40,000ங்கிறது 60,000 மார்க். முதல்ல 25,000 இருந்தது, அது 40,000 ஆச்சு. ஸோ இந்த வருஷம் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது 60,000. அப்போ ஒரு 20,000 ரூபா கவர்மெண்ட் கோட்டாக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1,20,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ஆர்ஐ கோட்டாக்கு 2.5 lakhs வரைக்கும் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. 24 லட்சம் அப்படிங்கிறது 27 லட்சமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதில் போடலை, அது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லாம் போடலை. பட் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அப்போ என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறது? ஒருவேளை நமக்கு என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படின்னா நீங்கள் அடுத்தது யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் குறையுமா, ஏதாவது ஃபீஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபீஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் குறையுமா நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அது உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறோம். வணக்கம், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் எங்க டாக்டர் வந்து 376 எடுத்திருக்காங்க சார் மார்க். என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி கம்யூனிட்டி சார் நம்மளுது. 376 செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு. என்ன ரேங்க் வரும் சார் செல்ஃப் ஃபைனான்சிங்? செல்ஃப் ஃபைனான்சிங் ஏதாவது ரேங்க் தெரியல சார். ஆல் இண்டியா ரேங்க் உங்களுக்கு 2.68 சார். இது கொஞ்சம் பார்டர்ல தான் இருக்கு, என்ன பண்றது தெரியலங்களே. அப்படிங்களா? ஏதாவது கம்யூனிட்டி ரேங்க்ல வந்து 19,000 வருது. அது நம்ம டிசைட் இப்போதைக்கு தெரியாது. பட் ஃபியூச்சர்ல நம்ம வேணா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து சொல்லிடலாம் சார். தமிழ்நாடு ரேங்க் தெரியல, இதெல்லாம் போடாது. வரட்டும் சார். வந்து இப்போதைக்கு பார்டர்ல இருக்கீங்க சார், பார்டர். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க. சரிங்களா சார்? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்துட்டா கண்டிப்பாக நமக்கு என்ன கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக தமிழ்நாடு ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இடம் வேணும்னா 1400 ரேங்க்கில் இருக்கணுங்க. பிசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 2000, 2020 அந்த ரேங்க்குள்ள கம்யூனிட்டி ரேங்க் இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 195, 200க்குள்ள இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1080க்குள்ள இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 700 ரேங்க்கில் இருக்கணும். எஸ்சிஏ 120 ரேங்க் 125க்குள்ள இருக்கணுங்க. எஸ்டி 40 ரேங்க்கில் இருக்கணும். அதே நேரத்தில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரிக்கு ஒரு 4000 ரேங்க்ல இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 400 ரேங்க்ல இருக்கணும். பிசிஎம்ல 400 ரேங்க்ல இருக்கணுங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 2100 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க் ஃபார் ஸ்டேட் கோட்டா. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1400 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 300 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். எஸ்டிக்கு 120 அந்த மாதிரி ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் ஃபார் த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு காலோட நம்ம முடிச்சிடலாங்க. அப்போ வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னங்க சார்?
அது கொஞ்சம் தவறான டேட்டாங்க சார். நான் எங்களை சொன்ன வந்து தவறு. அது கரெக்ட் பண்ண 450க்கு மேலே ஒரு 2300 பேர் எடுத்திருக்க மாதிரி டேட்டா இருக்கு சார். அதை உங்களுக்கு அனுப்பிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். அதுக்கு நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் தான் சார் எங்களுக்கெல்லாம் முக்கியம். சரி கேட்க மாதிரி தெரியுது. அது 1300 தான். தேங்க்யூ சார். வச்சுட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.